சிவகாமி கிட்ட போயிட்டு, "அத்தை எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்" அப்படிங்கிறாங்க. உடனேயும் சிவகாமி இருந்துட்டு, "என்ன கண்மணி?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்டதும், "அத்தை ஜோசியர் கிட்ட ஜாதகத்த பத்தி பொய் சொல்ல சொன்னது நீங்க தானே?" அப்படின்னு கேட்கறாங்க. உடனே சிவகாமி ஷாக்கா நின்னுட்டு இருக்காங்க. "அத்தை மறைக்காம உண்மைய சொல்லுங்க" அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா சிவகாமி, "அது எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு இருக்க கண்மணி? அதுதான் உங்க அம்மா தான் பொய் சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க கல்யாணத்தன்னைக்கே சொல்லிட்டாங்கல்ல. அப்படி இருக்கும்போது அத பத்தி எதுக்கு என்கிட்ட கேட்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சொல்றாங்க. "இதனால எங்க அம்மா தான் ஜோசியர் கிட்ட ஜாதகத்த பத்தி பொய் சொல்ல சொன்னாங்கன்னு நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு உண்மை தெரிய வருது. அந்த வேலைய பண்ணது நீங்க தான். நீங்க பண்ணிட்டு எதுக்காக அத எங்க அம்மா மேல பழிய போட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி கிட்ட கண்மணி கேட்கறாங்க. உடனேவும் கண்மணி அது வந்து அப்படின்னு சொன்னதும், எத்தன தடவ எங்க அம்மா பொய் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்து அசிங்கப்பட்டு நின்றுருக்காங்க. அந்த பாட்டி எவ்வளவு தூரம் எங்க அம்மாவ அசிங்கப்படுத்தி பேசியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க எந்த கேள்வியும் கேட்காம ஏன் அத்தை இருந்தீங்க? எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா பொய் சொன்னாங்கன்னு தானே இந்த வீட்ல எல்லாரும் மதிக்காம இருந்தாங்க. அந்த காரணத்துக்காக தான் நானும் அமைதியா இருந்தேன். ஆனா இத்தன நாளா ஒரு பொய்யும் சொல்லாம எங்க அம்மா இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு அவமானத்த சந்திச்சிருக்காங்க. எங்க அம்மாவ பத்தி கொஞ்ச நாள் யோசிச்சு பாத்தீங்களா அத்த? அப்படிங்கிறாங்க கண்மணி. உடனே சிவகாமி, "நான் எதுக்காக பண்ணேன்னு தெரியுமா கண்மணி? நான் ஏன் பண்ணேன்னா, அன்போட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ணேன். இவங்க பாக்குற பொண்ணுனால அன்பு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தோணல. அன்பு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, உன்ன மாதிரி ஒரு பொண்ண அன்பு கல்யாணம் பண்ணாதான் அமையும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் நான் இதெல்லாம் பண்ணேன். அதுக்காக இப்ப அந்த ஜாதகத்துல உள்ளது உண்மையா தானே இருக்கு கண்மணி. உன்னால தானே இந்த வீட்டுக்கு புகழும், பெருமையெல்லாம் வந்து சேர்ந்துச்சு. அதுல என்ன தப்பு இருக்கு கண்மணி?" அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சொல்றாங்க. "நீங்க சொன்ன பொய்யினால இப்ப எங்க அம்மா தானே தலை குனிஞ்சு போய் நின்னுட்டு இருக்காங்க. அவங்க வீணா ஒரு பழிய ஏத்துக்கிட்டுலாம் நின்னுட்டு இருக்காங்க" அப்படிங்கிறாங்க. "காலப்போக்குல எல்லாமே மாறிடும் கண்மணி. நீ எல்லாத்தையும் மாத்திடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சிவகாமி. "காவேரி என்னுடைய சிநேகிதி. அவ இத வந்து தப்பா நினைச்சுக்கிட மாட்டான்னு எனக்கு தெரியும். அவ பொண்ண நான் நல்லா பாத்துக்குவேன்னு அவளுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனாலதான் இதுவரைக்கும் அவ என்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்டது கிடையாது. உன்னை பத்தி நீ நல்லா இருப்பேன்னு சொல்லிதான் இந்த வீட்டுக்கு அவ அனுப்பி வச்சா. அப்படி இருக்கும்போது அவ வந்து இதெல்லாம் நினைச்சு வருத்தமே படமாட்டா" அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்கிட்டனாச்சும் உண்மைய சொல்லியிருக்கலாம் அத்த. என்கிட்ட எதுக்கு மறைச்சீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்கறாங்க. "சாரி கண்மணி. நீ இத தெரிஞ்சுன்னா நீ எப்படி எடுத்துக்குவன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் இத சொல்றதுக்கும் சந்தர்ப்பம் அமையல. அதனாலதான் நான் சொல்லல" அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கண்மணி அங்க இருந்து கோவத்தோட கிளம்பி போறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.